எத்தனை மேடைகள், எவ்வளவு இன்ட்ரடக்ஷன். நாங்க வந்து எங்களுக்கு என்னைக்கு வேணாலும் நாங்க பேசிட்டே இருப்போம். அப்படி வந்து அவரோட பாடல்களை நாங்க ரசிச்சிருக்கோம், அவரை கொண்டாடி இருக்கோம். உலகமே கொண்டாடிடுச்சு. ஆஸ்கர் நாயகன். அண்ட் எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அருமையான ஒரு மனிதரும் வந்து கூட. அண்ட் இன்னைக்கும் என்னைக்கும் எங்க எல்லாரையுமே போட்டு தாக்கிட்டு இருக்கிற இசை புயல் நீங்க மட்டும்தான் சார். ரமன் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். சார் கேள்வி முதல்ல பேசிடணும் அப்படின்ட்டாங்க சார். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுங்க சார், அப்புறம் கேட்கலாம். ராம் சரண் அவர்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்தார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அதுதான் நினைச்ச ஒரு பெரிய ஆலமரம் செருஞ்செடி. அவரு அடியில அவங்க பையன் அதுக்கு மேல வர முடியுமான்றத அவர் ப்ரே பண்றாரு. இன்னொரு ஆலமரமா. அண்ட் எதுக்கு சொன்னா என் பையனும் தான் அந்த அங்க டாடி யூ கிரேட், யூ கேன் பி கிரேட்டர் தென் மீ. Look at the example, Ram Charan. So it's important to show examples. And people say, oh, your father is big, what are you going to do? I think there's always an example, and people like Ram Charan set that standard high. And Puchi Babu came to me, they said, Sukumar sir wants to meet you. And I said, okay, interesting. We saw Pushpa trailer, so I said, let's. Then introduced Puchi to me, and Puchi was, at the time actually I was doing experimental movies and many other kind of movies around, past decade, because I wanted to do அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அதோட முடிச்சுட்டேன். இப்போ வந்து பெத்தி வந்ததுல இருந்து ஃபுல் கமர்ஷியல் தான் படம். பிகாஸ் இந்த மாதிரி படம் பண்ணும்போது உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க, உயிரை கொடுத்து டான்ஸ் பண்றாங்க, அப்புறம் பல மொழியில இது டப் செய்யப்படுது. அதனால நம்ம ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆகாம ஐ திங்க் இட் ரீச்சஸ் பீப்புள். இந்த பாட்டெல்லாம் அவரு ஒவ்வொரு ஃப்ரேமும் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. மியூசிக்கை மாறிட்டே வருது. நான் ஆரம்பிச்சதுல இந்த ரோஜால இருந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 2010 அப்புறம் இப்போ. அண்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயரா இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களையும் பார்த்து நான் இன்ஸ்பயரா இருக்கேன். இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா கீரவாணி இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு, தமன் இருக்காரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஐ ரியலி அட்மயர் வாட் தே டு. தேர் ambitious, aspiring, and they are going up and up and up in the quality of the filmmaking. Even though some movies are mass and people are liking it, they're very clear in what they want, and I'm very honored to be a part of that industry now. In a very, I feel like it's my first movie. But முதல் படம் மாதிரி இருக்கு ஆக்சுவலி பண்ணும்போது. அந்த இன்ட்ரெஸ்ட் லைக் இவ்வளவு நாள் மியூசிக் பண்ணியும் இன்னைக்கு காலையில தான் முடிச்சோம். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு திருப்பி இன்னும் நல்லா பண்ணலாமா, இன்னும் ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30 தான் கடைசி இதுகள் முடிச்சோம். அண்ட் தேங்க்யூ சிவா. அண்ட் உங்க படத்துல நான் வந்து அரேஞ்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் விக்ரம், ராண்டி, தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, தேங்க்யூ for your kind words. And hope you like this movie. I think we all enjoyed working on this. எல்லா பக்கம் மேலடக்கே சார் தேங்க்யூ. அண்ட் ராம் சரண் சாருக்கு வந்து அந்த இசை மியூசிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மைண்ட்ல தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எதை நீங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்க? ராம் சரண் நாட்டில் ஆடி இருக்காரு. உலகம் ஃபுல்லா பார்த்துட்டாங்க அவரை, இல்லையா? ஸோ இந்த சிக்கரி வந்த உடனே பாத்தீங்கன்னா மெக்சிகோல வந்து இட் வென்ட் டு நம்பர் 1 or வேர்ல்ட்ல யூடியூப் நம்பர் 1 ஆயிட்டு. people in Mexico said like it dethroned one of the Mexican local songs. There was an article about it. பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜெனரேஷன் மாறுது இல்லையா? யூலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்க ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி ஆகணும்? I thought I was going to say rock star or அது மாதிரி சிக்கரி சார். So I think what happens over Padamol actually sets a whole new set of audience and over song. So I'm very thankful. Okay, so what kind of feeling would people carry home நினைக்கிறீங்க இந்த படம் முடிச்சோனே? இசை, அந்த இசை வழியா how will they feel அப்படிங்கறது நினைக்கிறீங்க சார்? Actually ஸ்போர்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கப்புறம் இப்ப மேதான், அதுக்கப்புறம் பேலே and the world famous ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் மீட் பண்ணிருக்கேன்.
I think Ram has also seen that movie. He said அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் I think it's more softer. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா every frame is loaded. Every frame is loaded. And music can't be low. அதே சமயத்துல நம்ம அந்த மொனாட்டஸா வாம how can I give variation to this? Because our character மாறிட்டே இருக்கு. லைக் மாதிரி பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜெனரேஷன் மாறுது இல்லையா? யூலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்க ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி ஆகணும்? I thought I was going to say rock star or அது மாதிரி சிக்கரி சார். So I think what happens ஒவ்வொரு படமும் actually sets a whole new set of audience and ஒவ்வொரு song. So I'm very thankful. Okay, so what kind of feeling would people carry home நினைக்கிறீங்க இந்த படம் முடிச்சோனே? அந்த இசை வழியா how will they feel அப்படிங்கறது நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கப்புறம் இப்ப மேதான், அதுக்கப்புறம் பேலே அண்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் மீட் பண்ணிருக்கேன். ஐ திங்க் ராம் ஹஸ் ஆல்சோ சீன் தட் மூவி. சார் அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் ஐ திங்க் இட்ஸ் மோர் சாஃப்டர். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா every frame is loaded. Every frame is loaded. And music can't be low. அதே சமயத்துல நம்ம அந்த மொனாட்டஸா வாம how can I give variation to this? Because our character மாறிட்டே இருக்கு. லைக் மாதிரி எஸ். அண்ட் எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் அவ்வளவு வந்து நீங்க வந்து பார்த்தாச்சு. அவங்களுக்கு வந்து பயமா இருக்கும், ரஹ்மான் சார்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு புரியுமா சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வரணும் போது அவங்க எக்ஸாம் எழுத மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவு பேர் நீங்க பாத்திருக்கீங்க. நம்ம டைரக்டர் புச்சி பாபு அவரோட விஷன் எப்படி இருக்கு? என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்மையர் பண்றீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அவர் வந்து பிடிச்சதுதான் பிடிச்சதுன்னு சொல்லுவாரு, பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு எனக்கு வேற கொடுங்க சார். பிடிக்கலன்னு சொல்லுவாரா? முதல்ல வரும்போது சொன்னேன் லைக் உனக்கு டியூன் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ 1000 தடவை விசிட் பண்ணாலும் இன்னொரு டியூன் வரும் உனக்குன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஃபியர் எடுக்கணும்ல அவங்கள. கரெக்ட். எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கு, அவர்கிட்ட போய் மாத்த சொன்னா கோச் போறான்ட்டு. லைக் ஐ அம் வொர்க் ஃபார் ஹையர் பெதி மாதிரி. ஓகே சார், ஆனா இருந்தாலும் பயங்கர தைரியம் தான் சார். ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும், நாங்க சோகமா இருந்தாலும் ஜாலியா இருந்தாலும் பயங்கர ஃபன்னா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரஹ்மான் சார் பாட்டு தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அழகா ஒரு பாட்டை போட்டு ஒரு டிரைவ் போடுமா, இல்ல வீட்டுல பாட்டை போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடணுமா, இல்ல சோகமா ஃபீல் பண்ணி அழுதோமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க கூட இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அது தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். இல்லைன்னா ஒரு படம் தான் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க? ஓகே. வெளியே எங்கேயாவது போறதுன்னா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்க ஃபார்ம் இருக்கு, எங்க அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்க போயிடுவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவர் பாட்டுக்கும் வயசாக மாட்டேங்குது, அவருக்கும் வயசாக மாட்டேங்குது, எப்பவுமே இதே மாதிரி அழகா சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ரஹ்மான் சார். தேங்க்யூ.